வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அமைதி மற்றும் வெற்றியால் நிரம்பி இருக்கட்டும். ஃப்ரெண்ட்ஸாக்கள் அடுப்ப சான்ஸ் இல்ல. அப்படியே ஐபோன் இருந்தா திருப்பி தந்துடுவோம் உங்ககிட்ட. ஓகேயா? ஒன்று தங்கச்சியா இருக்கணும், ஒன்று ஹஸ்பண்டா இருக்கணும், ஓகே, அம்மா, அண்ணா. சரி, அப்ப மிக்கி நாங்க எல்லா கிஃப்டையும் எடுத்துட்டு போவோம். என்ன தங்கத்தை கொடுங்க மிக்கி கையில. நான் இது தங்கச்சி. வணக்கம் அக்கா. பிறந்த நாள் வாழ்த்துக்கள். உங்களோட பேர்? சயானா. உங்களோட பிறந்த நாளுக்கு மிக்கி வந்திருக்குது, நிறைய கிஃப்ட் எல்லாம் கொண்டு. யார் அனுப்பியிருப்பாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? தங்கச்சி. தங்கச்சி எங்க இருக்காங்க? இந்த கிஃப்ட் இங்க இருக்கிற ஆக்கட்டையும் தான் வரணும் இல்ல, வெளிநாடுகள்ல இருந்து வந்திருக்கலாம், உங்களுக்கு வேண்டப்பட்ட ஆக்கட்ட இருந்து வந்திருக்கலாம். யாரா இருக்கும்? வெளிநாடுல நிக்கல, இங்க இருந்து தான் வந்திருக்கு. ஸ்ரீலங்காவில இருந்து வந்திருந்தா யார் அனுப்பி இருக்கலாம்? மாமியாக்கள். மாமியாக்கள் பேர்? நேசமலர். ஓகே, சிலவேளை அவங்களாம் இருக்கலாம். சரி, ஃபர்ஸ்ட்டுக்கு உங்களுக்காக வந்திருக்க கிஃப்டை பார்ப்போமா? உங்களுக்காக வந்திருக்கிற புலவ் பொக்கையை மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. இந்த அழகான நாள்ல உங்களுக்காக புலவ் பொக்கே வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பி இருப்பாங்க? மறுபடியும் ஸ்ரீலங்காவில இருந்து அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? மச்சானாக்கள். அவங்களோட பேர்? விபு. ஓகே, சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் ஐரோப்பிய நாடுல இருந்து வரேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? தங்கச்சி. பிரான்ஸை விட்டு வெளியில யோசிச்சு பாருங்க. கணவரை யோசிக்கிறீங்க அப்படியா? மறுபடியும் உங்களுக்கு பொக்கே தான் வந்திருக்குது. அதுல பூவும் காசும் சாக்லேட்டும் சேர்ந்து வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. நீங்க சரியா சொல்லாட்டா இந்த கிஃப்ட் எல்லாம் நாங்க திருப்பி எடுத்துட்டு போயிடுவோம். சோ வடிவா யோசிச்சு சொல்லுங்க, யார் அனுப்பி இருக்கலாம்? தங்கச்சியா தான் இருக்குமா? ஆனா அவங்ககிட்ட இருந்து வேற இல்லையே. சரி, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களோட ஃப்ரெண்ட் ஆக்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருப்பாங்க? சான்ஸ் இல்லையா? அப்ப கிஃப்ட மிஸ் பண்ண போறீங்க போலான்னு இருக்குது. அம்மா இல்லாட்டி அம்மா. அம்மாண்ட பேர்? சில வழி அவங்களாம் இருக்கலாம். உங்களுக்கான அடுத்த கிஃப்ட் மிக்கிட்ட இருந்து வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி. சரி, உங்களுக்காக பேக் வந்திருக்குது. இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் உங்களுடைய அம்மாண்ட உறவினர்கள் அனுப்புறேன்னு சொன்னா யார் அனுப்பி இருக்கலாம்? அம்மாக்கு எத்தனை சகோதரங்கள்? அம்மாக்கு 8 பேர். 8 பேர்ல யார் அனுப்பி இருப்பாங்க? சித்தி எங்க இருக்காங்க? என்ன பேர் அவங்களுக்கு? கமலா. இன்னொரு சித்தி இருக்கா, தங்காண்டி. ஓகே, எல்லாரும் இருக்கிறாங்க. ஆனா யார் அனுப்பி இருப்பாங்க? அதான கேள்வி. தங்காண்டியா இருக்கு. தங்காண்டியா. சரி, உங்களுக்கான அடுத்த கிஃப்டை தொடர்ச்சியா பார்ப்போம். மறுபடியும் உங்களுக்கு ஃப்ளவர் பொக்கே வந்திருக்குது. மிக்கிட்ட இருந்து வாங்கிக்கொள்ளுங்க. உங்களோட கதைக்காம உங்களை விட்டு பிரிஞ்சு இருக்கிறாங்கன்னு சொல்லி அப்படி யாரும் அனுப்பியிருந்தா யாரா இருக்கலாம்? பழையபடி உறவாடணும்னு சொல்லி கூட அனுப்பி இருக்கலாம் இல்லையா? படிவா யோசிச்சு பாருங்க. ஓகே, அவங்களா இருக்கலாமா? சரி, உங்களுக்காக இன்னொரு கிஃப்ட் வந்திருக்குது. இந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு சொல்லி எதிர்பார்க்குறீங்க? பெருமதியான ஒரு பொருள் வந்திருக்குது. ஐபோன். அதோட வேற என்ன எதிர்பார்க்குறீங்க? அப்ப சரி, வாங்கி ஓபன் பண்ணி பாருங்க என்ன இருக்குன்னு சொல்லி பாப்போம். அப்படியே ஐபோன் இருந்தா திருப்பி தந்துடுவோம் உங்ககிட்ட. ஓகேயா? ஐபோன் இருக்காது. என்ன வந்திருக்கு? காப்பு வந்திருக்கு. தங்கத்துல காப்பு வந்திருக்குது. அதுல உங்களோட வயசும் அடிச்சிருக்கு. என்ன? சரி, இப்ப சொல்லுங்க, இந்த கிஃப்ட் எல்லாம் ஒரு ஆள்கிட்ட இருந்து வேற இல்ல, 2-3 பேர்கிட்ட சேர்ந்துதான் வந்திருக்குது. அப்படி 2-3 பேரை அனுப்புறேன்னு சொன்னா யாரா இருக்கலாம்? ஒன்று தங்கச்சியா இருக்கணும், ஒன்று ஹஸ்பண்டா இருக்கணும், ஓகே, அம்மா, அண்ணா. என்ன சொல்ற, உங்களோட கூட இருக்கிறாங்களே அப்படியே ஒரு இதா வட்டமாக்கிட்டீங்க அப்படியா? ஆனா இந்த கிஃப்ட் எல்லாம் வெளிநாடுல இருக்காட்ட இருந்து வந்திருக்கு. சான்ஸ் இல்லையா? சரி, இந்த இடத்துல யார் எல்லாம் நிக்கிறாங்க? ஹஸ்பண்ட் நிக்கிறார், அம்மா நிக்கிறா, அண்ணா நிக்கிறா, தங்கச்சி. அதை விட வேற யாரெல்லாம் நிக்கிறாங்க? சித்தியாக்கள் நிக்கிறோம். ஓகே, உங்களோட சகோதரத்தையும் உங்களுடைய அம்மாவையும் கணவரையும் சொல்லி மற்றாக்கள் எல்லாம் கோவிக்க போறாங்களே, அவங்க கூட அனுப்பி இருக்கலாம் இல்லையா? கமலாண்டி ஏற்கனவே கிஃப்ட் பண்ணிட்டா, தங்கச்சி சில விட அனுப்பி இருந்தா கூட எக்ஸ்ட்ராவா இருக்கட்டும், சர்ப்ரைஸா இருக்கட்டும் சொல்லி எக்ஸ்ட்ராவா அரேஞ்ச் பண்ணி இருக்கலாம். என்ன?
சரி அப்ப மிக்கி நாங்க எல்லா கிஃப்டையும் எடுத்துட்டு போவோம் என்ன தங்கத்தை கொடுங்க மிக்கி கையில. சரி அது மட்டும் இல்லாம உங்களுக்கு ஒரு போட்டோ ஃப்ரேம் வந்திருக்குது. அதுல என்ன போட்டோ இருக்குன்னு சொல்லி பாப்போமா? எல்லாம் சின்ன பிள்ளைங்க போட்டோவா இருக்கு. யார் போட்டோ எல்லாம்? இது நான், இது தங்கச்சி, இது நான், ஓகே இது நான், இது தங்கச்சியோட மகள், இது என் மகள், இது தமிழ் அனுப்புறோம், இது அம்மா. சின்ன வயசுல இருந்து இப்ப வரைக்கும் இருக்கிற போட்டோவை சேர்த்து அனுப்பி இருக்காங்க என்ன. அது மட்டும் இல்லாம அதுல ஒரு கவிதை அடிச்சு அனுப்பி இருக்காங்க. அதையும் வாசிச்சு பாப்போமா என்ன இருக்குன்னு சொல்லி. உங்கள் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சி, ஆரோக்கியம், அமைதி மற்றும் வெற்றியால் நிரம்பி இருக்கட்டும். நீ நினைக்கும் ஒவ்வொரு கனவும் நனவாகி உன் முகத்தில் இந்த இனிய புன்னகை என்றும் மலரட்டும். கடவுளின் அருளும் ஆசீர்வாதமும் எப்போதும் உன்னுடன் இருப்பதாக என்று நலமாக வாழ்த்தும். என்றும் உன்னுடைய அம்மா, தங்கச்சி, கணவன், மகள், அண்ணா, தம்பி, பெரியம்மா, பெரியப்பா, சித்தி, சித்தப்பா, மாமா, அம்மம்மா. கிஃப்ட் எல்லாம் யார் அனுப்பினு சொல்லி பாப்போமா? உங்களுக்காக இந்த காப்பை உங்களுடைய அம்மாட்ட இருந்து வந்திருக்குது. அதே நேரம் இந்த காசு பொக்கே உங்களுடைய தங்கச்சி சுயானாட்ட இருந்து வந்திருக்குது. பேக் வந்து உங்களுடைய அண்ணாட்ட இருந்து வந்திருக்குது. அதே நேரம் புலவ பொக்கே ஒன்று வந்து கமலா ஆண்டிட்ட இருந்தும், மற்ற புலவ பொக்கே வந்து உங்களுடைய கணவர்கிட்ட இருந்தும் வந்திருக்குது. கிட்டத்தட்ட நீங்க எதிர்பார்த்தாக்கிட்டு தான் வந்திருக்குது. உங்களோட பிறந்த நாளை சிறப்பிக்கிறதுக்காக அனுப்பி இருக்கிறாங்க. உங்களுடைய உறவுகளுக்கு என்ன சொல்ல போறீங்க? நன்றி, எனக்காண்டி மினக்காட்டு கிஃப்ட் பண்ணினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அப்ப அவங்களையும் கூப்பிடலாம் இந்த இடத்துக்கு. மெஸ்ஸி அம்மா, மெஸ்ஸி ப்ரோ, மெஸ்ஸி மெஸ்ஸி. அம்மா, எனக்காக உலகத்தை மாத்திக்கிட்டேன், அப்புறம் என்னையே உலகமா மாத்திக்கிட்டேன். சரி, உங்கள்கிட்ட பிறந்த நாளை சிறப்பிக்கிறதுக்காக உங்களுடைய அண்ணா, தங்கச்சி, அம்மா, உங்களுடைய கணவர், அதே உங்களோட சித்தி சேர்ந்து கிஃப்ட் அனுப்பி இருக்கிறாங்க. எனவே இதே மகிழ்ச்சியோட காலந்தோறும் சந்தோஷமா வாழணும்னு சொல்லி வாழ்த்துறதோட உங்களுக்கான பிறந்தநாள் வாழ்த்துக்களை உங்களுடைய உறவினர்கள் சார்பாகவும் எம்ஆர் சர்ப்ரைஸ் சார்பாகவும் மிக்கி சார்பாகவும் நாங்களும் தெரிவித்துக் கொள்றோம். பிறந்தநாள் வாழ்த்துக்கள்.